ஒரு கட்டத்துக்கு மேல வந்து இதை டாலரேட்டே பண்ண முடியல சார். நிம்மதியே இல்லாம போய் 10 கிலோ குறைஞ்சு. என்னடா சொல்ற? ஆமாண்ணே. அது உணவு கடையில் என்ன கடை அது? இது வந்து ஒரு கஃபே சார். நம்ம கடையில் சாப்பிட்டீங்கன்னா நல்ல எனர்ஜெட்டிக்கா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நீங்களே concept. 10 கிலோ குறைஞ்சு கேக்குறீங்களே. இல்ல என்னென்ன விப்பீங்க? என்ன கேட்டாலும் கிடைக்கும். நீங்க ஐஸ்கிரீம் கேட்டாலும் கிடைக்கும், ஃபலூடா கேட்டாலும் கிடைக்கும், தோசை கேட்டாலும் கிடைக்கும், இட்லி கேட்டாலும், சப்பாத்தி கிடைக்கும், ரைஸ் கிடைக்கும். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அவ்வளோ பெரிய லாங் லிஸ்ட் ஆஃப் மெனு வைக்கும் போது உங்களுக்கு லேபர்ஸ் வந்து நிறைய தேவைப்படுவாங்க. இது 24 ஹவர்ஸ் கடையா வர நடத்திட்டு இருந்தேன். என்ன எவ்வளவு இன்வெஸ்ட்மென்ட் எவ்வளவு? அரௌண்ட் 25 lakhs. அதாவது நமக்கு வந்து என்னன்னா ரொம்ப நம்பிக்கையா இருந்தது. நான் நிறைய படிச்சிருக்கேன்டா, நான் எங்கெல்லாமோ போயிருக்கேன், என்கிட்ட பணம் இருக்கு, நான் காசு கொடுத்தனா வந்து வேலை செய்வாங்க. இதுல இந்த ஃபீல்ட்ல வந்து ஜெயிக்கிறவங்க யாரு அப்படின்னு சொன்னா கடுமையா உழைக்கிறவங்க, பிளஸ் வந்து அந்த ஃபீல்ட்ல அனுபவம் இருக்கிறவங்க. உண்மை. இப்ப எனக்கு இருக்கிற பெரிய மனவேதனை என்ன அப்படின்னா, என்னை நம்பி என் ஃப்ரெண்ட் வந்து ஒரு 15 lakhs போட்டாங்க. 5 லட்சம் ரூபாய் வேணும். யோ 5 லட்சம் எல்லாம் கொடுக்க முடியாது. 5 லட்சம்லாம் கொடுக்க முடியாதான். அவங்களுக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க, அவங்ககிட்ட நிறைய பணம் இருக்கு. இருந்தாலும் நான் வந்து அவங்களுக்கு நியாயம் செய்யலையே அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய குற்ற உணர்ச்சியா இருக்கு. என்ன மனுஷன்? இப்போ நான் வந்து ஒரு 30-40,000 டியூ கட்டிட்டு தான் இருக்கேன் பர்சனல் லோன்ல. என்னை நம்பி ஒருத்தங்க செய்தாங்களே, அவங்களுக்கு நான் வந்து நியாயம் செய்ய முடியலையே. இது வரைக்கும் அவர் என்கிட்ட பணமே திருப்பி கேட்கவே இல்லை. ஆனா எனக்கு வந்து லைஃப் டைம்ல எப்படியாவது வந்து திருப்பி பே பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் இருக்கு. ஏன் அது ரொம்ப உங்களுக்கு ஹர்ட்டிங்காவே இருக்கு? ஏன் இத உனக்கு சொல்லி ஆகணுமா? சொல்லுங்களே. சரி சொல்லி தொலை. ஏன்னா அது வந்து ஒரு 20 வருஷம் நட்பு சார். அழகாய் பூ பூத்திட வேண்டிய வேர்கள் நீர் ஈந்திடுமே. என்னை நம்பி போட்ட ஒருத்தங்களுக்கு என்னால வந்து கரெக்டா நியாயம் செய்ய முடியலையா அப்படிங்கிற ஒரு வருத்தம். நான் பே பண்ணணும்னு சொல்றேன், நான் பே பண்ணுவேன். Some point in my life I will definitely pay him back. உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. ஓகே.